வணக்கம். இது உங்கள் பிளாக்ஸி. ஸ்டாலின் ஐயா, நீங்க புகழேந்தியா இருக்கிறதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அதாவது பாண்டே வீட்டுக்கு அவங்க அப்பா இறந்தப்போ கேதம் கேட்கறதுக்காக போறதா இருக்கட்டும், இல்லைன்னா சீமான் அவருடைய அப்பா இறந்தப்போ நீங்க போன் பண்ணி கேதம் கேட்டதா இருக்கட்டும், இது எல்லாமே எங்களுக்கு ஓகே. சில திமுக காரங்களுக்கு நீங்க அப்படி செஞ்சது பிடிக்கலதான், நீங்க ஏன் இவ்வளவு புகழேந்தியா இருக்கீங்க அப்படின்னு அவங்க கேட்ட கேள்விலாம் அவங்க பக்கத்தில் அது நியாயமாக இருக்கலாம். ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் ஜெனரல் ஆடியன்ஸா பரவாயில்ல, இவர் ஒரு மாண்பான ஒரு அரசியலை கையில் எடுக்கிறார் அப்படின்னு நாங்க பாக்குறோம். நீங்களுமே அதை பல இடங்கள்ல குறிப்பிடுறீங்க. அம்மா உணவகமா இருக்கட்டும், அப்புறம் ஏதோ யூனிவர்சிட்டி கூட அம்மையார் பேர் தான் இருக்கு, அது மாதிரி எதுவுமே மாத்தல அப்படின்னு. நீங்க மட்டும் இல்ல, கலைஞர் ஐயா அவர்கள் இருக்கும் போதுமே ஜெயலலிதா அவர்கள் கொண்டு வந்த எந்த திட்டத்தையுமே அவர் வீணடிச்சிருக்க மாட்டாரு. அப்படியேதான் கண்டினியூ பண்ணிருப்பாரு. இல்லைன்னா அதை அப்கிரேட் பண்ணி மாற்றங்கள் வேணா கொண்டு வந்திருப்பாரு, இன்னும் பெஸ்டா கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த பணத்தை அவர் வீணடிச்சிருக்க மாட்டாரு. நீங்க பணத்தை மட்டும் இல்ல, இந்த மாதிரி அன்பா எல்லாரையுமே அரவணைச்சு போகணும்னு நினைக்கிறது வரைக்கும் ஓகே தான். ஆனா அம்மையார் அந்த மாதிரியான ஆட்சி செஞ்சாங்களான்னா இல்ல, அவங்க ரொம்பவே ஈகோயிஸ்டா தான் இருந்திருப்பாங்க. கலைஞர் என்ன திட்டம் கொண்டு வந்தாலும் அந்த திட்டத்தை அப்படியே நிறுத்திருப்பாங்க. இல்ல பெயர் மாற்றம் செஞ்சு அதை உருமாற்றம் செஞ்சு அதை கொலாப்ஸ் பண்ணிருப்பாங்க. அவர் ஒரு லைப்ரரி கொண்டு வந்தா அதை ஹாஸ்பிட்டலா மாத்துறது, இல்ல ஒரு சட்டமன்றம் கொண்டு வந்தா அதை ஒரு ஹாஸ்பிட்டலா மாத்துறது, அது மாதிரி ஏதாவது பண்ணிருப்பாங்க. ஆனா உங்க தந்தையை போலவே நீங்களும் இருக்கீங்க, அதை விட சிறப்பாவே நீங்க இருக்கீங்க. நீங்க புகழேந்தி இருக்கிற அந்த சாப்டர் வரைக்கும் ஃபைன். பட் ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் than அண்ணாதுரை, ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் than கருணாநிதி அப்படின்னு ஹெச் ராஜா சொன்னது போல உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கணும் அப்படிங்கறத எங்களோட ஆசையும் கூட. அது அப்படி இல்லையானா இருக்கு, பல இடங்கள்ல நீங்க நிரூபிச்சிருக்கீங்க. ஏன் ரீசெண்டா திருப்பரங்குன்றம் இஷ்யூ வந்தப்போ கூட 144 போட்டு அதிரடியாக கலங்கடிச்சீங்க எல்லாரையுமே, முக்கியமா RSS காரர்களையும், அந்த நீதிபதியை கூட நீங்க கலங்கடிச்சிட்டீங்க அப்படின்னு ரீசெண்டா அவர் ஒரு மேடையில போய் பேசியிருக்கிறாரு. தீபம் ஏத்த முடியல அப்படின்னு சொல்லிட்டு வருத்தமா. அந்த அளவுக்கு நீங்க மோர் டேஞ்சரஸ் தான் அப்படிங்கறத ப்ரூவ் பண்றீங்க. ஆனா இன்னமும் அதிகமா நீங்க ப்ரூவ் பண்ண வேண்டிய இருக்கிற இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, RSS உடைய சேவாக்கள் நடக்கிற அந்த இதை நீங்க ஸ்கூல்ல ரொம்ப நடக்குது. நீங்க ஆட்சிக்கு வந்த புதுசுல எனக்கு தெரிஞ்சது கோவில்பட்டி நினைக்கிறேன், அங்கேயுமே பஸ், ஸ்கூல் பஸ் எல்லாம் கொடுத்தாங்க, ஸ்கூல் கிரவுண்ட் எல்லாம் கொடுத்தாங்கன்னு ஒரு இஷ்யூ வந்துச்சு. நம்மளுடைய தோழர்கள் நிறைய பேர் அப்ப வீடியோ போட்டிருந்தாங்க அதை பத்தி. அதுக்கப்புறம் கொஞ்சம் சைலண்டா இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்ப மறுபடியும் மதுரையில அந்த ஸ்கூல்லயோ காலேஜ்லயோ ஒரு நிகழ்வு நடந்துட்டு இருக்கு. இதுதாங்க இந்த ஸ்கூல்ல பாத்தீங்க அப்படின்னா டீச்சர் ட்ரைனிங்கும் நடக்குதான், ரீசெண்டா ஆட் பண்ணிருக்காங்க. அதெல்லாமே நீங்க இப்ப கேட்டிருந்திருப்பீங்க. அங்கதான் இந்த சாகா நடக்குது. ஒரு வெடி சத்தம் கேட்டுச்சு, கன் சவுண்ட் கேட்டுச்சு. அதை வச்சு மக்கள் போயிருக்காங்க. அவங்க கூட சேர்ந்து அங்க உள்ள விசிகா செயல்பாட்டாளர் ஒரு செயலாளர் போயிருக்கிறாரு. போலீஸ் அவங்களை விடலையா, அங்க போலீஸ் வேணும் நிக்குது. அதுக்கு முன்னாடி போலீஸ் விடல அப்படின்னா போலீஸ்க்கு இதான் வேலையா, இவங்களுக்கு போய் பாதுகாப்பு கொடுக்கறது, யாரோடைய டைரக்ஷன்ல அவங்க அங்க போய் நிக்கிறாங்க, அது எல்லாமே சிஎம் ஸ்டாலின் அவர்கள் பார்வைக்கு போகி அவர் இதை விசாரிக்கணும் அப்படிங்கறதா எங்களுடைய ஆசை. ஏன்னா RSS தன்னுடைய 100ஆண்டு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறது. அதோட இன்டென்ஷனே 100 ஆண்டுக்குள்ள இந்த இந்தியாவை காவிமயமாக்கணும், இந்துத்துவ நாடாக மாத்தணும், இந்துக்களுடைய அடையாளமான நாடாக மாத்தணும் அப்படின்னு அவங்க தீவிரமா செயல்பட்டு இருந்தாங்க. இருந்தாலும் அவங்களால சவுத் இந்தியால, அதுலயும் முக்கியமா தமிழ்நாட்டுல அவங்களோட கால் ஊன்றவே முடியல. கேரளாலயே நம்ம அப்படிதான் சொல்லிட்டு இருந்தோம். பட் இப்ப ரீசெண்டா வந்த ஒரு எலெக்ஷன் ரிசல்ட்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில இடங்களை முக்கியமா இந்த கவுன்சிலர் அந்த மாதிரியான இடங்களை நிறைய பிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டது. சரி, ஆனா தமிழ்நாடு அப்படி இல்ல, இன்னமும் நம்ம அப்படி இல்ல அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி RSS சாகாக்களை நம்ம உள்ள விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பெரிய டேஞ்சர் தான். அதனால நீங்க மோர் டேஞ்சரஸ் தான் அப்படின்னு இப்ப ஆக்டிவா நீங்க செயல்பட வேண்டியன்னு நாங்க வேண்டிக்கிறோம். சரி, இப்போ RSS உடைய 100ஆண்டு விழா இப்பதான் ரீசெண்டா கொண்டாடினாங்க. அவங்களுக்கு என்னன்னா அவங்க நினைச்ச மாதிரி இந்த நாட்டை மாத்த முடியல அப்படிங்கிற ஆதங்கம் இருக்கு. அதனாலதான் சீமானுடைய செயல்பாடு 15 வருஷம் ரொம்ப ஸ்லோவா தான் இருக்கு, அவனால ஒன்னும் பெருசா செய்ய முடியல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் இறக்குனாங்க. விஜய் இறக்குமே அவங்களுக்கு பெரிய நம்பிக்கை வரலையும், தத்தி மாதிரி இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு தான் பாத்தீங்க அப்படின்னா அவங்களே சில இடங்களை குறிப்பிட்டு அவங்களோட லிஸ்ட்ல வச்சிருக்காங்க. 175 இடங்கள் கிட்ட சொல்றாங்க. அதுல ஒண்ணுதான் திருப்பரங்குன்றம். அதுக்கப்புறம் இந்த பெருமாள் கோவில்பட்டி அப்படிங்கிற ஊரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கையில் எடுத்து அவங்க மத கலவரத்தை உண்டு பண்ணணும், பேக்டோர் வழியாகவாது நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள வரணும் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க. பர்டிகுலரா இந்த ஸ்கூல், மதுரை ஸ்கூல் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்
ஸ்கூல்னும் இந்த ஸ்கூல்ல நடக்கிற பல ஈவெண்ட்டுக்கு பிஜேபியோடைய மாநில தலைவரான நாயனார் அவர் வந்து வராரு அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் வைக்கிறாங்க. இந்த பிரச்சனை வந்தப்போ இந்த விசிக செயலாளர் போகும்போது அவரை ஸ்கூலுக்குள்ள விடல அப்படிங்கிற குற்றச்சாட்டும், ஆனா அவர் பேசிட்டு இருக்கும் போதே வந்துட்டு நிறைய ஆர்எஸ்எஸ்ஐ சார்ந்த நபர்கள் வந்து உள்ள போயிட்டு இருந்தாங்க, போலீஸ்ல இருந்து பாதுகாப்பா கூட்டிட்டு போறது அப்படின்னு அந்த குற்றச்சாட்டும் வைக்கிறாங்க. இப்ப நாயனாரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. நாயனாரோடைய ஆடியோ 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்துச்சு. விளக்கு பூஜை நடத்தணும், விளக்கு பூஜை நாங்க நடத்துறோம், அதன் மூலமாக தான் வந்து ஆர்எஸ்எஸ் உடைய திட்டங்கள் செயல் திட்டங்களை வந்து நாங்க மக்கள் கிட்ட கொண்டு போறோம், வீடு வீடாக கொண்டு போறோம், முக்கியமா பெண்கள் மூலமாக கொண்டு போறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பதிவிட்டு இருந்தாரு. ஸோ இவங்களோட நோக்கமே விளக்கு பூஜை, அதுக்கப்புறம் இந்த பள்ளிகளில் நடக்கிற சாகாக்கள், யோகா, சிலம்பு, இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமாக தான் அவங்க கொண்டு போக முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க. கோயிலில் நடக்கிற விளக்கு பூஜையை நம்மளால தடுக்க முடியுமான்லாம் தெரியல, அது வந்து நடந்துட்டே தான் இருக்கும். ஆனால் குறைஞ்சபட்சம் பள்ளிகள் அப்படிங்கிறது, அதுவும் கவர்மெண்ட் ஸ்கூல், கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் கவர்மெண்ட் கண்டிப்பாக கவனம் செலுத்தணும். அதனால் இங்கே ஸ்டாலின் அவர்கள் வந்து மோர் டேஞ்சரஸ் தேன் அப்படிங்கிற ஸ்டாண்டை எடுக்கணும். கேரவன்ல வந்து 2025 டிசம்பர் 14 ஒரு ஆர்டிக்கல் வந்துச்சு. அதுதான் இந்த வருஷத்துக்கான கடைசி ஆர்டிக்கல் கேரவன்ல. அது முடிஞ்சா பாருங்க. அது வந்து RSS நூற்றாண்டு அப்படிங்கிற மாதிரி தான் டைட்டிலோட, அது இங்கிலீஷ்ல இருக்கும், அது படிங்க. அதுல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ரீசெண்டா பிப்ரவரி மந்த் 2025 டெல்லியில RSS உடைய ஹெட் குவார்ட்டர் ஓபன் பண்ணாங்க. யூசுவலா நமக்கு என்ன தெரியும், நாக்பூர்ல இருந்து தான் ஸ்கிரிப்ட் வரும், நாக்பூர்ல தான் ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கு. எஸ், யூ ஆர் ரைட். நாக்பூர்ல தான் வந்து அவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கு, அங்க தான் ஸ்கிரிப்ட் வந்துட்டு இருந்துச்சு. ஆனா டெல்லியில சில வேலைகள் செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னு அவங்க முடிவு பண்ணனால, ஏற்கனவே டெல்லியில இயங்கிட்டு இருந்த ஒரு சின்ன ஆபீஸா இருந்த அந்த இடத்துலயே வந்து கிட்டத்தட்ட 3 டவர்ஸ் கிட்ட பெரிய பெரிய பில்டிங், ஒவ்வொரு டவர்லயும் 12 ஃப்ளோர் இருக்கான். அந்த இடமே எப்பயுமே இருட்டாதான் இருக்குமா, ஆனா இவங்களோட ஆபீஸ் மட்டும் பயங்கரமா இயங்கிட்டு இருக்கு. அதை தாண்டி அங்க நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டு இருக்கு. அந்த இதை பத்தி நம்ம பார்க்கலாம். டெல்லியில சில வேலைகள் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் டெல்லியில இப்போ வந்து அவங்க ஹெட் குவார்ட்டர்ஸ் அமைச்சிருக்காங்க. இது வந்து பெரிய சென்டராவே கட்டியிருக்காங்க. ஏன்னா டெல்லியில நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இதற்கு முன்னாடி பிஜேபியால கால் ஒன்ற முடியலதான். அதுக்கப்புறம் தான் இப்ப ரீசெண்டா அவங்க வந்து டெல்லியிலயுமே வின் பண்ணாங்க. அவங்களுடைய திட்டமே அங்க நிறைய வச்சிருக்காங்க, டெல்லிய மொத்தமாக காவியாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படின்லாம் வந்து இதுல சொல்லப்படுது இந்த கேரவன் மேகசின்ல. சரி, அப்ப நாக்பூர்ல இருக்கிற ஹெட் குவார்ட்டர்ஸ் இயங்குமானா அங்கேயும் இயங்க போகிறது. இங்க இன்னுமே பிரம்மாண்டமாக, அதாவது பாத்தீங்கன்னா நிறைய லான்ச்சஸ் இருக்கான், நிறைய உள்ள வந்து லைப்ரரிஸ் எல்லாமே இருக்கான், நிறைய கான்ஃபரன்ஸ் ரூம் எல்லாம் இருக்கான். இதுக்கு கிட்டத்தட்ட வந்து 136 கோடி கிட்ட வந்து செலவு பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி, அந்த 136 கோடி எங்க இருந்து அவங்க சேகரித்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா RSS வந்து ஒரு ரெஜிஸ்டர் பண்ணாத ஒரு ஆர்கனைசேஷன், அவங்களோட மெம்பர்ஸ்க்கு மெம்பர்ஷிப் கார்டு எதுவுமே கிடையாது, யார் மெம்பர் எதுவுமே அவங்களுக்கு கிடையாது. அப்படி இருக்கும்போது இவ்வளவு ஃபண்ட் அவங்க எப்படி கலெக்ட் பண்றாங்க அப்படிங்கிறதுக்கு அதுலதான் அவங்களோட தில்லாலங்கடித்தனம் வந்து நமக்கு வெளிப்படும். அதாவது அதுல சில அமைப்புகள் இருக்குல்ல, நம்ம நிறைய அமைப்புகள் அதுல கேள்விப்பட்டிருக்கோம். VHS, அதுக்கப்புறம் வந்துட்டு லொட்டு லொஸ்கி, அமெரிக்கால வந்து வெளிநாடுகளையும் HSS இயங்கிட்டு இருக்கு. மாணவர் அமைப்புன்னு சொல்லிட்டு ABVP அமைப்பு இருக்கு. இந்த மாதிரி நிறைய அமைப்புகள் இருக்குல்ல, அது மாதிரி கிட்டத்தட்ட வந்து 1000க்கு மேற்பட்ட அமைப்புகள் இருக்கு. அந்த அமைப்புகள்ல ஒரு சில அமைப்புகள் வந்து பாத்தீங்கன்னா ரெஜிஸ்டர்டா வச்சிருக்காங்களாம். ஆனா இந்த அமைப்புக்கும் அந்த அமைப்புக்கும் தொடர்பு இல்லாத மாதிரி காமிச்சுக்கிறாங்களாம். ஆனா VHPயோட பிரசிடென்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ரெஜிஸ்டர் பண்ண அமைப்புல தலைவர், அதுலயும் அவர் தான் தலைவரா இருக்கான். ரொம்ப அதை டீப்பா அனலைஸ் பண்ணாங்கன்னா ஒண்ணுக்கு ஒண்ணும் தொடர்புடையது அப்படின்னு கண்டுபிடிச்சிட முடியும். ஆனா பாத்தீங்க அப்படின்னா தூரத்துல இருந்து பார்த்தாலோ இல்ல லீகலா டாக்குமெண்ட் வைஸ் பார்த்தாலோ அப்படிலாம் எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது. இப்ப இந்த ரெஜிஸ்டர் பண்ண அமைப்புகள் என்ன பண்றாங்க அப்படின்னா, CRAல லைசன்ஸ் வாங்கி வச்சிருக்காங்க. அதாவது ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன்ஸ் அந்த மாதிரியான ஆக்ட் படி அவங்க வந்து லைசன்ஸ் வாங்கி வச்சிருக்காங்க. அதன் மூலமாக ஃபாரின்ல இருக்க வர ஃபண்டையுமே வந்து அவங்களால வாங்கிக்க முடியும். ஆனா அதுல நிறைய ரெகுலேஷன்ஸ் இருக்கு. அந்த பணத்தை வந்து எதற்கெல்லாம் பயன்படுத்த முடியும் அப்படின்ட்டு. ஏன் அந்த லைசன்ஸ நிறைய அமைப்புகள் இந்தியால வாங்க முடியல அப்படின்னா, அந்த எந்த அமைப்புகள் வந்து அரசியலுக்கு தொடர்புடையதோ இல்ல அரசியல் கட்சிக்கு தொடர்புடைய அமைப்புகளோ அவங்களுக்கு அந்த லைசன்ஸ் கொடுக்கப்படாதாம். அப்ப RSS நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும், பிஜேபியோடைய தாய்க்கழகம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது அதால ரெஜிஸ்டர் பண்ண முடியுமா? அவன NGOனே அவன் ரெஜிஸ்டர் பண்ணல அப்படிங்கிறப்போ வந்து FCRA எல்லாம் ரெஜிஸ்டரே பண்ண முடியாது. ரீசெண்டா மோடி அவர்கள் ஒரு இடத்துல பேசும்போது RSS மிகப்பெரிய, உலகிலேயே மிகப்பெரிய NGO அப்படின்னு வார்த்தையை விட்டுறாரு. ஆனா பகவத் அதை பூசி மொழுகிற மாதிரி, இல்ல நாங்க வந்து தனிச்சையா தான் வந்து ஒரு இண்டிபெண்டா தான் இயங்கிட்டு இருக்கோம், எங்களுக்கு கீழே வந்து நிறைய கிளைகள் இருக்கிற மாதிரி இருந்தாலும் எங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல, அவங்க எங்களோட எந்த லிங்க்லயும் இல்ல அப்படின்னு உருட்டி விட்டுருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப மோடி இந்த வார்த்தையை எங்க இருந்து சொன்னார்? NGO அப்படின்னா NGOக்கு சொசைட்டி ஆக்ட், ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட், நிறைய ஆக்ட்ஸ்லாம் இருக்கு. அதுல எல்லாம் இது ரெஜிஸ்டர் பண்ண
பண்ணப்பட்டிருக்கா RSS அப்படின்னா இல்ல. அப்ப இந்த வார்த்தை எங்க இருந்து மோடி வாயில் வந்தது அப்படிங்கிற கேள்வியும் எழுப்புறாங்க. சரி, இப்போ ஒரு அன்ரெஜிஸ்டர்ட் ஆர்கனைசேஷனாக இருக்கிற RSS இத்தனை அமைப்புகளோட தொடர்புல இருக்கு. இதெல்லாமே அவங்களோட கிளை அமைப்புகள் தான். இதுல ஒரு சிலர் எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இந்த மாதிரி ஃபண்ட் எல்லாம் வாங்குறாங்களே, இதன் மூலமாக அந்த பில்டிங் கட்டப்பட்டதா அப்படிங்கிறதுக்கான டாக்குமெண்ட்டை கேரவன்ல ஒர்க் பண்ற அந்த அம்ரிதா சிங்னு நினைக்கிறேன், அவங்க வந்து RTI போட்டும் கேட்டிருக்காங்க. அப்புறம் லோக்கல் பாடிட்டையும் அவங்க கேட்டிருக்காங்க. அதாவது முனிசிபல் கார்பரேஷன் ஆஃப் டெல்லி, அதுக்கிட்ட MCD அப்படின்னு நினைக்கிறேன், அதுக்கிட்டையும் கேட்டிருக்காங்க. யாருமே இது வரைக்கும் அவங்களுக்கு எந்த தகவலும் கொடுக்கல. ஆனா கண்டிப்பா அவங்க கிட்ட தகவல் இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இந்த இன்டர்வியூல அவங்க சொல்லும் போது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, RSS ஓட எய்ம்ங்கிறது பவர் கிடையாது, கண்ட்ரோல் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ உங்களுக்கு டவுட் வரும், பவர் கிடையாதுன்னா RSS உள்ள வந்துரும், அதன் மூலமாக பிஜேபி உள்ள வந்துரும், தமிழ்நாட்டுல ஆட்சி பிடிச்சிரும், இப்படிதான் மத்த மாநிலங்களுமே அதை ஆட்சி பிடிச்சிருக்கு சோசியல் இன்ஜினியரிங் பண்ணி அதை நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா. சோசியல் இன்ஜினியரிங் என்ன அப்படின்னு நிறைய வீடியோல பேசியிருக்கோம். எப்படி ஒரு ஓபிசி கட்சியோ இல்ல தலித் சார்ந்த ஒரு கட்சிகளையோ அவங்க வந்து முழுங்குறாங்க, அதுக்கப்புறம் வந்து அங்க ஆட்சிக்கு வராங்க அப்படின்ட்டு ஒவ்வொரு மாநிலங்களும் அப்படியே வந்திருக்கு. கர்நாடகால ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு 10-12 வருஷம் அவங்க எஃபோர்ட் போட்டு வந்துட்டாங்க. தமிழ்நாட்டுல அவங்களோட பருப்பினம் வேகவே இல்லை. அதுக்குதான் இப்ப ரீசெண்டா அவங்க வந்து மத கலவரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கையில் எடுத்திருக்காங்க. ஏன்னா 100 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் முழுக்க காவியாக்கலன்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது பிஜேபி பேக் டோர்ல வந்துரும்னு சொன்னா அதுதானே பவர்ல இருக்கணும் தானே அவங்க ஆசைப்படுறாங்க. அதனால தானே இடபிள்யூ மிஷின்ஸ் எல்லாம் ஹேக் பண்றாங்க. அதுக்கப்புறம் யாரு வந்து ஜெயிச்சு வந்தாலும் அவங்கள விலை கொடுத்து வாங்கிடுறாங்க. அப்ப பவர்ல இருக்கணும் தானே ஆசைப்படுறாங்க. கண்ட்ரோல் அப்படின்னா என்ன அப்படின்னா கண்ட்ரோலிங் த சொசைட்டி, அதுதான் அவங்களோட இன்டென்ஷன். ஏன்னா இந்த பிஜேபிக்கு RSS என்னதான் தாய் கழகமாக இருந்தாலும் அது என்னைக்காவது ஒரு நாள் ஒரு ஸ்டாண்ட மாத்தி எடுத்துருச்சு. அது இதுக்கு ஒவ்வாத ஸ்டாண்டு, உங்களுக்கு பிடிக்காத ஒரு ஸ்டாண்டுனா எங்களுக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்துல அவங்க வந்து விலகிக்கலாம் இல்லையா. அதனாலதான் அது வந்து எப்பயுமே கண்ட்ரோலை எதிர்பார்க்குது. ஃபார் எக்ஸாம்பிள் கண்ட்ரோல் இருந்துச்சு அப்படின்னா, இப்ப ரீசெண்டா கிறிஸ்துமஸ் பண்டிகை வந்துச்சு, RSS சார்ந்தவர்கள் இந்த மாதிரி RSS ஆல் மண்டை கழுவப்பட்ட சூத்திர சங்கிங்க எல்லாம் என்ன பண்ணாங்க, சர்ச்சுக்குள்ளே போயிட்டு பாஸ்டரை ஃபாதரை வந்து அடிக்கிறது, அதுக்கப்புறம் வந்துட்டு மாரி மேதா பத்தி ஏதோ பேசினாங்க அப்படி நிறைய வீடியோஸ் வந்துச்சு. 2-3 சர்ச்ல போயிட்டு பண்ணது, அவங்களோட டெக்கரேஷன்ஸ் எல்லாம் வந்து தூக்கி உடைச்சு போட்டது. அப்புறம் ரோட்ல வியாபாரிகள் அவங்க வந்து சாண்டா கிளாஸ் அந்த ட்ரெஸ் அதெல்லாமே வித்துட்டு இருக்காங்க, அவங்கள போய் மிரட்டுறது. அவங்க இன்னைக்கு அந்த ட்ரெஸ்ஸை விற்பாங்க, நாளைக்கு வந்து ஒரு விநாயகர் சதுர்த்தியோ இல்லைன்னா ராமர் பண்டிகையோ ராமபூமி பண்டிகையோ வந்துச்சுன்னா ராமரை விற்க போறாங்க, அவங்க கிட்ட போயிட்டு வீரத்தை காமிச்சு அதை விற்க கூடாதுன்னு சொல்றாங்களே. இந்த மாதிரியான கண்ட்ரோல், அதாவது கசமுசான்னு வந்துட்டு சொசைட்டி எப்பயுமே நிம்மதியே இல்லாம கலவரத்தோடயே இருக்கணும், அதன் மூலமா அது காவி மயமாயிட்டே இருக்கணும். ஒரு இஸ்லாம் சமூகத்தினரோ இல்ல கிறிஸ்துவ சமூகத்தினரோ வாழவே பயப்படணும், முடிஞ்சா வேற நாட்டுக்கு போயிடணும், இல்லைன்னா கன்வெர்ட் ஆயிடணும். ஆனா ஹிந்துத்துவாவா இந்த நாடு மாறணும் அப்படிங்கறத அவங்க இந்த கண்ட்ரோலை தான் அவங்க எடுக்க விரும்புறாங்க. ரீசெண்டா பாத்தீங்க அப்படின்னா நேத்தோ என்னமோ ஒரு கஃபேல ஒரு பொண்ணு ஆணும் வந்து காஃபி குடிச்சிட்டு இருக்கும்போது இந்த கும்பல் மொத்தமா போயிட்டு அவங்கள தாக்கியிருக்காங்க. சோ யாரு வந்து எங்க சாப்பிடணும், இல்ல யாரு கூட யாரு சாப்பிடணும், என்ன சாப்பிடணும், நீ வந்து மாட்டுக்கறி வச்சிருக்கன்னு சொல்லிட்டு நீ ஆட்டுக்கறியே வச்சிருந்தாலும் நாங்க போய் உன்னை வந்து அடிச்சு கொலை பண்ணுவோம், அதுக்கப்புறம் லவ் ஜிகாத் அப்படின்னு சொல்லிட்டு பரப்பி விட்டு அதை வந்து நாங்க அடிப்போம், நீங்க கிஜா போட்டுட்டு போனோமா ஸ்கூலுக்கு இல்ல எப்படி போகணுங்கிறது நாங்க தான் முடிவு பண்ணுவோம். இந்த மாதிரி எல்லா கண்ட்ரோல் வந்து அவங்க எடுத்துக்க துடிக்கிறாங்க. அவங்களுக்கு பவரை விட இந்த கண்ட்ரோல் தான் தேவைப்படுது. இந்த கண்ட்ரோல்னால என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மத கலவரமாவே நீங்க இருந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா அந்த பூமி, அதான் நான் சொன்ன மாதிரி அவங்க மதம் மாறுவாங்க, இல்ல பயந்துட்டு வெளியூருக்கு போயிருவாங்க, ஹிந்துத்துவா மாறிடும். இது ஒரு விஷயம். ஆனா இன்னொரு விஷயம், மாணவர்களால நிம்மதியா வந்து ஒரு ஸ்கூலுக்கோ டியூஷனுக்கோ காலேஜுக்கோ போய் படிக்கவே முடியாது. என்ன எந்த நேரம் பார்த்தாலும் ஒரு சண்டை இருந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா படிப்பு வீணாக போகும், நம்ம முட்டாளாவோம், நம்ம கிட்ட இருந்து படிப்பு பறிக்கப்படும். அதுக்கப்புறம் நம்மளும் வந்துட்டு இந்த ஒரு படம் இருக்கு இல்லையா, ஜெயம் ரவி அவர்கள் நடித்த படம், அதாவது ரவி மோகன் அவங்க நடிச்ச படத்துல, அந்த படத்துல யாராவது ஒருத்தர் அவங்களை கடிச்சிட்டாங்க, ஜாம்பியா இருக்கவங்க கடிச்சிட்டாங்க, அவங்க ஜாம்பி ஆயிடுவாங்க. இப்படி இந்த ஜாம்பி கதை தான். அப்போ நம்மளும் வந்து ஜாம்பி ஆயிடுவோம், நம்மளே 4 பேரை கடிக்க ஆரம்பிப்போம், அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க 4 பேரை கடிக்க ஆரம்பிப்பாங்க. இப்படி நம்ம வந்து அடுத்தவனை மத ரீதியாக கடிச்சிட்டு இருப்போம். ஏற்கனவே தமிழ்நாடு சாதிய பிரச்சனையில ஊன்றி போய் இருக்குது. கம்பேரிட்டிவ்லி மற்ற ஸ்டேட்டோட நம்ம பெட்டரா இருந்தாலும் ஸ்டில் நம்ம கிட்ட இன்னுமே நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கும் போது இந்த மத பிரச்சனை வேற வந்து நம்ம படிக்காம வேற வீணா போகணுமா? RSS கிட்ட இவ்வளவு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, ஆனா எதையுமே வந்து அவங்க பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கிறது இல்ல. RSS ஓட மெம்பர்ஸ் தங்களை வந்து மெம்பர்ஸ்னே காமிச்சுக்க மாட்டாங்க, மெம்பர்ஷிப் கார்டு அந்த மாதிரிலாம் எதுவுமே வச்சிருக்க
இருக்க மாட்டாங்க. இது பாத்தீங்க ஃபாரின் ஃபண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய கிளை அமைப்புகள் தான் வந்துட்டு ஃபாரின் ஃபண்ட் வந்து FCRA லைசன்ஸ் வாங்கி ஃபாரின் கான்ட்ரிபியூஷன்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. பட் நேரடியாக வந்து RSS எந்த பணமும் வந்து வாங்குறது இல்லை. இதெல்லாம் ஏன் செய்யறாங்க அப்படின்னா உலகத்துல எந்த இடத்துல இவங்களால எந்த விஷயம் நடந்தாலும் இதற்கு நாங்க காரணம் இல்லை அப்படின்னு கை கழுவுறதுக்கு ஈஸியா இருக்கும். லீகலா எந்த விஷய சிக்கலும் இல்லாம ரெக்கார்டை கிளியரா வச்சுக்கணும் அப்படிங்கறதுல RSS ரொம்ப தெளிவாவே நேக்கா ஒரு டெக்னிக்காவே இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அது ஏன் அப்படின்னா உதாரணத்துக்கு இப்போ நீங்க வந்து இந்தியாவில் நடந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். காந்தி அவர்கள் கொல்லப்படுறாரு. எல்லாருக்குமே தெரியும் நாதராம் கோட்சே அவர்களால் தான் காந்தி கொல்லப்பட்டார். அவர் ஒரு RSS காரர்னு. ஆனா அப்ப என்ன சொல்லப்பட்டுச்சு? இல்ல அவர் RSS காரர் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எப்படி ஈஸியா கை கழுவுனாங்க பாத்தீங்களா? ஆனா RSS அதற்கப்புறம் பேன் செய்யப்பட்டது இந்தியால. அப்படி இருந்தும் அவங்க ஒத்துக்கவே இல்லை. பட் இன்னைக்கு எவ்வளவு தைரியமா உமாமாமியான நபர்கள் எல்லாமே கொண்ட RSS காரர் தான் கோட்சே, எங்களுக்கு 1000 கோட்சே வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ஸோ அந்த நிகழ்வு நடக்கும்போது ஒரு நிகழ்ச்சி நடக்கும்போது எங்களுக்கு அவங்களுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிடலான்ட்டு. ஆனா இவங்க வந்து எக்கச்சக்கமான ஃபண்ட்ஸை கலெக்ட் பண்ணி இந்தியா தேர்தல் அப்பவும் சரி அமெரிக்கா போன்ற நாடுகள்ல தேர்தல் அப்பவும் சரி இவங்க வந்து பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறதுக்கு யுஎஸ்ல இருக்கிற நிறைய சோஷியல் ஆக்டிவிஸ்டே வந்துட்டு அது சம்பந்தமா நிறைய அவங்க பேசியிருக்காங்க. பார்லிமெண்ட்லயுமே போய் பேசியிருக்காங்க. அருணா மில்லர், அதுக்கப்புறம் துளசி ராஜா போன்ற மேயர்கள் வந்து RSS HSS தான் ஃபண்ட் பண்ணப்படுது அப்படின்னு அவங்க நிறைய ப்ரூஃப் சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஏன் அதையும் தாண்டி கவர்மெண்ட்டே சில டேட்டாஸ் வந்து ரிலீஸ் பண்ணும். எலெக்ஷன் டைம்ல இந்தந்த கேண்டிடேட்டுக்கு யாரெல்லாம் ஃபண்ட் கொடுத்துருக்கா, எங்கெங்க இருந்து எவ்வளோ ஃபண்ட் வந்திருக்கு அப்படின்னு. அதுலேயுமே இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா RSS HSS தான் ஃபண்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சரி, இவங்க எங்க இருந்தெல்லாம் ஃபண்டு கலெக்ட் பண்றாங்க, எப்படிலாம் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல அவங்க கோயில்ல இருந்து ஆரம்பிப்பாங்க. நம்ம நிறைய இதை பேசியிருக்கோம், நிறைய சேனல்லையுமே இதை பேசியிருக்கோம். கோவில்களில் டொனேஷன் மூலமா வந்து ஃபண்டு, அப்புறம் நிறைய ஆக்டிவிட்டிஸ் நடத்துறது மூலமாக இவங்களுக்கு ஃபண்டு வருது. அப்போ கோயில்ல இருந்து ஆரம்பிக்கிறதுனால தான் HRNC டிபார்ட்மெண்ட்டை பார்த்தாலே கதறாங்க. ராஜா, சௌடாமணி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாரிதாஸ், ஏன் உமாமாமி, எல்லாருக்குமே HRNC டிபார்ட்மெண்ட்னாலே ஏன் அலர்ஜியா இருக்கு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டெல்லியில கட்டப்பட்ட இந்த நியூ பில்டிங் ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குல்ல, அது வந்து 136 கோடியிலேருந்து 150 கோடி. ஆக்சுவலா அவ்வளோ தூரத்துக்கு அவங்களுக்கு கெட்டதுக்கான ஃபண்ட் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு அவங்க கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க ஒரு ரீசன் சொல்றாங்க. எங்களுக்கு நாங்கள் வந்து வருஷம் இந்த சாகாலாம் நடத்துகிறோம்ல, அவங்க கிட்ட இருந்து கான்ட்ரிபியூஷன் வாங்கிக்குவோம், எங்களுக்கு எப்பயுமே அவங்க தான் அந்த டைமில் கான்ட்ரிபியூஷன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஏதாவது பெரிய டொனேஷன் வேணும்னா நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுவோம், அவங்க குடும்பத்தார், அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஹிந்து அப்படிங்கிறனால டொனேட் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு பக்கம் சொன்னாலும், முக்கியமாக இந்த டெல்லியோட நிலத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜண்டேவாலா அப்படின்னு ஒரு டெம்பிள், அந்த டெல்லியை சுற்றி ஏதோ ஒரு இருக்கு ஏரியால இருக்கு ஜண்டேவாலா அப்படிங்கிற இடம். அங்கே இருக்கிற அந்த கோயில் தான் வந்துட்டு இதுக்கு லேண்டு வந்து ப்ரொக்யூர் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இனிஷியல் ஸ்டேஜ்ல இருந்து இப்போ பில்டிங் கட்டுறதுக்குமே வந்து ஏற்பாடுகள் செய்து கொடுத்தாங்க. அதை தாண்டி இவங்க வந்து நிறைய பணம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஸோ முதல்ல சொல்றதுக்கும் அடுத்து அதுக்கப்புறம் சொல்றதுக்குமே பாருங்க எவ்வளோ வந்து கான்ட்ராடிக்டரியா இருக்கு. எங்களுக்கு ஃபண்டே வந்து நாங்கள் நடத்துகிற சாகாக்கள் மூலமா தான் கிடைக்குது அப்படின்னு அந்த VHP தலைவர் வந்து ஏற்கனவே சொன்னதா கேரவன்ல சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுவோம், அப்போ நிறைய பேர் ஃபண்டு கொடுப்பாங்க, அது மூலமா வாங்கிக்குவோன்ட்டு. ஆனால் உண்மை என்னன்னா நிறைய சின்ன சின்ன அமைப்புகள் மூலமா இவங்களுக்கு ஃபாரின்ல இருந்து கான்ட்ரிபியூஷன் வருது, அதை தாண்டி கோவில்ல இருந்து வருது. இப்போ HRNC டிபார்ட்மெண்ட்னாலே இவங்க கதறதுக்கான காரணம் தமிழ்நாட்டை தவிர மற்ற எல்லா மாநிலங்களும் இவங்களுக்கு கோயில்ல இருந்துமே வந்து ஈஸியா இந்த மாதிரி டொனேஷன் பாக்ஸை வச்சு இல்லை கோவில் மூலமா அவங்களால வந்து பணத்தை கலெக்ட் பண்ணி RSSக்கான ஃபண்டை ரைஸ் பண்ண முடியுது. ஆனால் தமிழ்நாட்டில் HRNC டிபார்ட்மெண்ட் இருக்கனால கோவில் சம்பந்தப்பட்ட சொத்துக்கள் எல்லாமே வந்து கவர்மெண்டோட கண்ட்ரோலுக்கு போயிடுது. வெறும் நகை திருட்டு, சிலை திருட்டு, மன்னிச்சிருங்க, வெறும் நகை குறைப்பு, சிலை குறைப்பு, இல்லைன்னா தங்கப்படி குறைப்பு அப்படிங்கிறதோடு இல்லாம இந்த மாதிரி RSSக்கு ஃபண்ட் பண்றதுக்கு இல்லை உதவி பண்றதுக்கு ஏற்பாடுகள் செய்யறதுக்கு கூட இங்க வழி இல்லாம இருக்கு இல்லையா? அதனாலதான் வந்து ஐயாங்கிறதும் அம்மாங்கிறதும் அப்பாங்கிறதும் ராஜா போன்ற நபர்கள் கிட்ட இருந்து கேட்கிற குரலாகவே இருக்குது. கேரவன் மேகசின்ல இன்னொரு விஷயத்தையுமே அழகா பதிவு பண்றாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், ஒவ்வொரு காசு நம்மளுக்கு எங்க இருந்து வந்தாலும் அதை நம்ம வந்து அரசாங்கத்திட்ட கணக்கு காமிக்கணும், பதிவு கொடுக்கணும். ஆனா இங்க பாத்தீங்க அப்படின்னா இவங்க சம்பாதிக்கிற ஒவ்வொரு காசுக்குமே வந்து அரசாங்கத்தை கணக்கும் காமிக்கிறது இல்லை, எந்த கணக்கும் அவங்க வச்சுக்கிறது இல்லை அப்படிங்கறதான் வந்து அங்க மெயினா கவனிக்க வேண்டியது. அப்ப அரசாங்கம் வந்து யூஸ்வலா சின்ன விஷயம் கேள்விப்பட்டாலே ஈடி அனுப்புறாங்க. அந்த சேலத்துல 2 வயசான தாத்தா குச்சி வச்சுட்டு நின்னா உஃப்னு ஊதுனால விழுந்துருவாங்க, அவங்க கிட்ட ஈடி அனுப்புறாங்கல்ல. இப்ப இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து ஒவ்வொருத்தரா வச்சுட்டே இருக்கும்போது அங்க என்னதான் நடக்க, RSSக்கு எப்படிதான் ஃபண்டு வருதுன்னு ஈடி போச்சா, இன்கம் டாக்ஸ் போச்சானா ஒருத்தரும் போயிருக்க மாட்டாங்க. சரி, இப்பதான் பிஜேபி கவர்மெண்ட்
அவங்க வந்து அனுப்ப மாட்டேங்கிறாங்க இடினா. எப்பயுமே போனதில்ல ஆர்எஸ்எஸ்க்கு. ஏன்னா அவங்க அவ்வளோ டெக்னிக்கா நேக்கா வந்து காசை வந்து ரைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அவ்வளோ டெக்னிக்கா காசை ரைஸ் பண்ணாலும் இடி போகணுமா இல்லையா? போக மாட்டேங்குது. இவ்வளோ தூரத்துக்கு இவங்க ஃபண்டை வந்து கலெக்ட் பண்ணி நேரடியாக கலெக்ட் பண்ணாமல் கிளை அமைப்புகள் மூலமாக எஃப்சிஆர்எம் லைசன்ஸ் வாங்கின அமைப்புகள் மூலமாக கலெக்ட் பண்ணாலுமே இவங்க வந்து கண்ட்ரோலுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ட்ரோல் தான் அவங்களுடைய மெயின் எய்மாக இருக்கு ஆர்எஸ்எஸோட. இருந்தாலும் பவர் எடுக்கிறதுக்கு பிஜேபிக்கும் அவங்க வந்து ரொம்ப அதிகமாக செலவு செய்கிறாங்க. இந்தியாவில் எலெக்ஷன் டைமில் அவ்வளோ பணத்தை கொட்டி கொட்டி செலவு பண்ணுறாங்க. அங்கே மட்டும் இல்லாமல் இங்கேயுமே பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ்லேயும் நான் சொன்ன அந்த 3 லீடர்ஸ்லாம் இருக்காங்களா, மேயர்ஸ், அருணா, துளசி, ராஜா, இவங்களுக்கு எல்லாமே வந்து இவங்க அவ்வளோ காசு செலவு பண்ணுறாங்க. அதை தாண்டி இந்த பணம் அப்படிங்கிறது எதுக்கு பயன்படுது அப்படின்னா, ஹிஸ்ட்ரியவே ரிவைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதா ஆர்எஸ்எஸோட கொள்கை. அதாவது இந்தியாவை ஹிந்துத்துவ நாடாக மாற்றணும். அதன் மூலமாக இப்போ நிறைய பிரச்சனைகள் கொடுத்து குடைச்சலை கொடுத்து இஸ்லாம் சமூகத்தினரும் கிறிஸ்துவர்களும் நீங்கள் ஹிந்துவா மாறணும்னா மாறிக்கோங்க, இல்லைன்னா நாட்டை விட்டு வெளியில் போங்க அப்படிங்கிற நிலைமைக்கு தள்ளுறாங்க இல்லையா. அது வந்து அங்கே வந்து ஹிஸ்ட்ரியை ரிவைஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் பாபர் மசூதியை இடிச்சதாக இருக்கட்டும், ராமர் கோயில் கட்டினதாக இருக்கட்டும், இதுலேயுமே முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸ் உடைய பங்கு இருக்கு. இந்த மாதிரி இந்தியாவோட ஹிஸ்டரியை ரிவைஸ் பண்ணி இது ஹிந்துக்கான நாடு அப்படின்னு அவங்க கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. முழுக்க காவிமயம். இங்க வெளிநாடுகள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எல்லா நாடுகளுமே இருக்காங்க. அவங்க ஆஸ்திரேலியால இருக்காங்க, யூரோப்லயும் இருக்காங்க, அமெரிக்காலயும் இருக்காங்க. இங்க பாட புத்தகங்களை எப்படி படிக்கிறாங்க பசங்க தெரியுமா? ஹிஸ்ட்ரியில் ஒரு சாப்டரில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் ஹிஸ்ட்ரி வருது. அதில் வந்து பிரம்மா படம் போட்டு 4 வர்ணங்கள் போட்டு தலையில் பிறந்தவன் காலில் பிறந்தவன்லாம் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா கூட படிக்கிற மற்ற நாட்டு மாணவர்கள் என்ன நினைப்பாங்க? டேய் சயின்ஸ் என்ன சொல்லுது, நீங்கள் என்னடா நம்பிட்டு இருக்கீங்க, லூசு பையங்களாம் நினைப்பாங்களே. அதை பற்றிலாம் அவங்களுக்கு கவலை இல்லை. இவங்க என்ன நம்புகிறாங்களோ அது அங்கேயும் இந்தியாவிலேயும் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதையே இங்கே பாடத்திட்டங்களாகவும் எல்லாருக்கிட்டையுமே பரப்பணும் அப்படிங்கிறதையும் ரொம்பவே வந்து கேர்ஃபுல்லாக செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ அதுக்கு அதிகாரத்தில் பவர்லையுமே ஆள் இருக்கணும்ல. ஸோ கண்ட்ரோலிங் சொசைட்டி இந்தியாவுக்கு வேணா பொருந்துமே தவிர அவங்க ஆர்எஸ்எஸோட இன்னொரு இன்டென்ஷன் என்ன, பவர் எடுக்கிறது தான். அந்த பவர் எடுத்து இந்த மாதிரி ஸ்கூல் எஜுகேஷன் சிஸ்டம்ஸ்ல என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வர்றதுக்கு நம்ம ஆளுங்க அங்கே இருக்க முடியுமான்னு பார்த்து அவங்களுக்கு வந்து ஃபண்டு ப்ரொவைட் பண்ணி அவங்கள வின் பண்ண வச்சு இந்த மாதிரியான மாற்றங்களையும் இங்கே கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான செயல்பாடுகளை திட்டமிட்டு ஆனால் அவங்க பேரில் வந்து எந்த பஞ்சாயத்து வராமல் தெளிவாக எப்படி செய்யணும்னு நேக்கா டெக்னிக்கலா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு அந்த கேரவன் மேகசின் தெளிவாக சொல்லுது. அதே மாதிரி இந்த சாகாக்கள் நடக்கிற இடத்துலயுமே அவங்க நேரடியா ஆர்எஸ்எஸ் அமைப்பு தான் சாகா நடத்துதெல்லாம் சொல்லிட்டு போறது இல்லை அப்படிங்கறதையும் பதிவு செய்யறாங்க. யோகா அது இதுன்னு தான் போறாங்கன்ட்டு. அதே மாதிரிதான் தமிழ்நாட்டுல இந்த மதுரையில இருக்கிற பள்ளியிலையும் அவங்க வந்து யோகா சொல்லித்தரேன், அதுக்கப்புறம் சிலம்பம் சொல்லித்தரேன், தமிழ்நாடுங்கனால சிலம்பம் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பயிற்சி அப்படிங்கிற மாதிரி தான் உள்ள போறாங்க. அந்த மாணவர்கள் வந்து ஒரு சிலர் வந்து அவங்களே வந்து வெளிப்படையாக சொல்றாங்க இல்லையா, அது ஆர்எஸ்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இன்னொருத்த வந்து சொல்ல விட மாட்டேங்கிறான். ஸோ இந்த மாதிரி தான் அவங்க வந்து ஒவ்வொரு விஷயத்தையுமே ரொம்ப ரகசியமாக தான் ஹேண்டில் பண்ணுறாங்க. இந்த பணம் அக்கௌண்ட்டில் வந்து அவங்களுக்கு சேருது இல்லை, அதையுமே வந்து 3 தலைவர்கள் தான் வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. மோகன் பகவத் அப்புறம் ஒரு சிலர் மட்டும்தான் அதை ஹேண்டில் பண்ணுறாங்க. வேற யாருக்கும் வந்து பெரிய கிளியர் பிக்சர்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ இப்போ இல்லை, 3 வருஷத்துக்கு முன்னாடியே தமிழ்நாட்டுக்குள்ள இந்த ஆர்எஸ்எஸ் வந்து ஸ்கூல்லலாம் சாக நடத்த ஆரம்பிச்சாங்க. இப்போ மதுரையில் இங்கேயே நடக்குது, அதுவும் போலீஸோட பாதுகாப்புலேயே நடக்குது. அப்படின்னா இந்த மாணவர்கள் வந்து கடிச்சு வைக்கிற ஜாம்பிகளாக நாளைக்கு மாறிடுவாங்க. அவங்களுக்கு வந்து ஏன் செய்யறோம் எதுக்கு செய்யறோன்னே தெரியாம ஹிந்து வந்து செய்யணும், மசூதிகளை உடைக்கணும், முஸ்லிம்ஸை அடிக்கணும் அப்படிங்கிற மனநிலை வந்துருச்சுன்னா ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் கடிச்சிட்டு படிக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு நம்ம அறிவு கட்ட தற்குறிகளா போயிட்டோம் அப்படின்னா பவர்லையுமே பிஜேபி தான் இருப்பாங்க. ஏன்னா ஓட்டி நீங்க ஆட்டோமேட்டிக்கா வந்து பிஜேபிக்கு தான் நம்ம போடுவோம். நம்ம பிள்ளைங்க இப்படி படிக்காம வீணா போகணுமா? சகோதரத்தோட மாநிலமாக இருக்கிற தமிழ்நாடு அப்படிங்கிறது ஒருத்தரை கடிச்சிட்டு சாகணுமா அப்படிங்கிறது நம்ம கையில தான் இருக்கு. அதையும் தாண்டி சிஎம் ஸ்டாலின் அவர்கள் கண்டிப்பா இந்த விஷயத்துல தலையிட்டு உடனடியாக இதுக்கு செயல்படணும். இது அட்மினிஸ்ட்ரேஷன் இஷ்யூவாவே இருந்தாலும் போலீஸ் காவல்துறைக்குள்ள வந்து ஆர்எஸ்எஸ் இருந்தாலும் அன்னைக்கு இந்த பொன் மாணிக்கவேல் போன்ற நபர்கள் ஆர்எஸ்எஸ் காரங்க எப்படி வந்து 144 போட்டாலுமே நான் வந்து போய் வழக்கு ஏத்துவேன் அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும், இல்லைன்னா நீதித்துறைக்குள்ள ஆர்எஸ்எஸ் காரங்க இருந்துட்டு செய்யற வேலைகளா இருந்தாலும் நம்மளால தடுக்க முடியல அப்படின்னு நம்ம வந்து கவனம் இருக்க முடியாது. இதை நம்ம கண்டுக்காம இருந்தாலோ இல்ல அரசாங்கம் இதுல தலையிட்டு ஸ்டெப் எடுத்து இதை வந்து கண்ட்ரோல் பண்ணாம இருந்தாங்க அப்படின்னா மிக விரைவில் உத்தரப்பிரதேச மாதிரி தமிழ்நாடு மாறிடும். எல்லாரும் ஒருத்தரை கடிச்சு வைக்கிற நிலைமைக்கு வந்துட்டு சகோதரத்துவம் அப்படின்னா என்ன அப்படிங்கிற நிலைமைக்கு நம்ம போயிடுவோம். அப்புறம் வந்து இங்க யாருமே வாழ வக்கற்ற நாடாக மாறிடும். அப்படிங்கிறனால தமிழ்நாடு தான் எல்லாத்துக்குமே என்னைக்குமே உதாரணமா இருந்திருக்கு. அப்படிங்கிறதுனால சிஎம் ஸ்டாலின் அவர்கள் நவ் மோர் டேஞ்சரஸ் தேன் அப்படிங்கிற ரோலை எடுத்து உடனடியாக ஆக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம கேட்டுக்கிறது.